இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரிசி மாவு அரைச்சி கஷ்டப்படாமலே ரொம்பவே சூப்பராக கோதுமை மாவு வச்சு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அதிரசம் ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்பவே சூப்பராக இந்த அதிரசம் செய்யலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு அதிரசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுக்க போகிறீங்களோ அதே கப்பை எல்லாத்துக்குமே நீங்கள் அளவாக வச்சுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவுனா 2 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் துருவியது, 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மண்டை வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மண்டை வெல்லம் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த மண்டை வெல்லத்து கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சுக்கும் ஏலக்காயும் சேர்த்த பொடி 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மண்டை வெல்லம் தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போது இந்த மண்டை வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்க்கும் போதே நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இந்த மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. நீங்கள் இந்த அதிரசத்தில் அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது அரிசி மாவு அதிரசம் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மாவு நல்லாவே கெட்டியாயிருச்சு. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு இந்த மாவை நல்லா ஆற விட்டுருங்க. இந்த அதிரச மாவு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்துருங்க. சூடோடு இருக்கும்போது பிசைய முடியாது, அதனால் நல்லா மாவை ஆற விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அதிரசத்துக்கு நீங்கள் மண்டை வெல்லம் வாங்கும்போது கொஞ்சம் நயமான மண்டை வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ வடிகட்ட தேவையில்லை. இப்போ அதிரச மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அதிரசம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பட்டர் சீட்டோ இல்லை பால் கவரோ ஒரு தட்டில் வச்சு நெய் தடவி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நெய் தடவுன பட்டர் சீட்டில் ஒரு உருண்டையை வச்சுட்டு லேசாக கையை வச்சு இந்த மாதிரி விரித்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அப்போ ஒரே சமமாக அதிரசம் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே இந்த அதிரசத்தை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க, அப்போ ஒட்டாமல் வரும். இதே மாதிரி அதிரசம் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கோதுமை மாவு அதிரசம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருக்க ஒவ்வொரு அதிரச மாவாக சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே மொத்தமாக சேர்க்காதீங்க. இந்த அதிரசம் பொரிச்சு எடுக்கும்போது எப்போதுமே எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூடாக வச்சுக்கோங்க. ரொம்பவும் சூடாயிருச்சுன்னா அதிரசம் போட்டதுமே கருகி போயிடும். அதிரசம் மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அதிரசமாக சேர்க்கும் போது மேலே எலும்பி வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அதிரச மாவை சேர்த்துக்கோங்க. இந்த அதிரசம் 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம ரொம்பவே சூப்பராக கோதுமை மாவு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்கள் அதிரசம் எல்லாமே பொரிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அதிரசம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மறுநாள் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோதுமை மாவு அதிரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.